Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 6. வெளியே வானமும் நட்சத்திரங்களும் அமைதியாக இருந்தன. வெகு தொலைவில் அந்த வாலிபன் இவனையே பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. அந்த ஆள்தானா, அங்கேதான் படுத்திருக்கிறாரா என்று பார்த்தான், முயன்றான், முடியவில்லை. காலால் துழாவினான், துழாவ யாருமே இருப்பதாக தெரியவில்லை. அதே சமயம் வினாடிக்கு வினாடி அந்த குளிர் அதிகரித்தது. அவன் பரிசோதனையை தடுத்தது. அதற்குள் அந்த அறையில் இருள் அடர்ந்து சூழ்ந்தது. ஐயா ஐயா என்று கூப்பிட்டு மரமாய் விரைத்து போன காலால் தரையை தட்டி உதைத்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. உதைத்த காலில் எதுவும் தட்டுப்பட்ட மாதிரி இருக்கவில்லை. வெறும் காற்றை உதைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. பேசாமல் நம்ம இடத்துல போய் படுத்துக்கலாம் என்றான் அந்த இளைஞன். அதுவும் சரிதான் என்று திரும்பிச் சென்றான் வல்லவன். மனதில் ஒரு பீதி ஏற்பட்டது. தூக்கம் வராதவனாக புரண்டு கொண்டே இருந்தபோது பொழுது விடிந்து விட்டது. அவன் எழுந்து உட்கார்ந்த அதே சமயம் இந்த இளைஞன் தூக்கம் விழித்தான். வல்லவன் முகத்தை கண்டவன் திடுக்கிட்டு மிரண்டவனாக, நீங்கள் என் பக்கத்தில் படுத்திருந்தவர் தானே என்றான். ஏன்? நானே தான். ஏன்? இல்லை, உங்கள் தலை நேற்று கருப்பாக இருந்ததே, இப்போது. அவன் சரையலன்னு தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டான். திரும்பி பார்த்து கொண்டே வாசலுக்கு ஓடினான். போய்விட்டான். வல்லவனுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன கண்டான் நம்மிடம்? தலை என்று ஏதோ சொன்னானே, என்ன வந்தது என் தலைக்கு? குழாயின் அருகே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தது. விளக்கு வெளிச்சமும் இருந்தது. அருகே சென்று தன் முகத்தை பார்த்தான். முகத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை. ஆனால் தலைமயிர்தான். அவனுடைய கண்ணங்கரையில் என்ற தலை செக்கச்செவையில் என்று செம்பட்டை ஆகியிருந்தது. விடிந்தது மேனேஜரின் அறைக்கு சென்றான். நீங்கள் என்று லாட்ஜ் மேனேஜர் அவனை குழப்பத்துடன் பார்த்தார். அவன் கண்களை பார்க்கவில்லை. அவர் பார்வை உயர்ந்து தன் தலைக்கு நோக்குவதை உணர்ந்தான் வல்லவன். நேற்று ராத்திரி ரூம் கேட்டானே, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா என்றான். சிரமப்பட்டு புன்னகை வரவழைத்து கொண்டு, நீ கூட ஹாலில் படுத்துக்கிட்டு சொன்னீங்களே, காலையில் ரூம் கால் என்ன தருவாத சொன்னீங்க? ஆமாம் என்றபடி பெரும் ரெஜிஸ்டர் நோட்டை புரட்டலானார் மேனேஜர். இருந்தாலும் பீதி வசப்பட்டவராக அவனுடைய தலையை திரும்ப ஏறிட்டு பார்த்து அவர் விழிகள் பார்ப்பதை அவன் கவனித்தான். ராத்திரி நாம் சரியாக கவனித்திருக்க மாட்டோம் என்று அவர் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்வது அவனுக்கு புரிந்தது. அவருடைய தவிப்பை நீட்டிக்க விரும்பாதவன், இனிமேல் எனக்கு ரூம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார், தேங்க்ஸ் என்று புறப்பட்டான். பதிவு பேரேட்டை டொம் என்று மூடிய சத்தத்திலே அவருடைய மனதில் ஏற்பட்ட பெரும் நிம்மதி புலப்பட்டது. ராத்திரி கருப்பு நிற கிராப்பும் பொழுது விடிந்தது செம்பட்டை தலையும் காட்சி தரக்கூடிய ஒருவன் தன் லாட்ஜில் தங்காமல் இருப்பதே நலம் என்று அவர் கடவுளுக்கு நன்றி சொல்வது அவனுக்கு கேட்கிற மாதிரி இருந்தது. 4 அடி நடந்த வல்லவன் அவரிடம் திரும்பி வந்தான். ஒரு இன்ஃபர்மேஷன் என்றான். என்ன சொல்லுங்களேன் என்று பதைத்தார் அவர். நீ சீக்கிரம் போய் சேர்ந்தால் சரி என்று தவிப்பு புரிந்தது. ஹாலில் என்னிடம் படுத்திருந்தாரே அந்த யங் மேன், கொஞ்சம் முன்னால் தான் அவரும் போயிட்டார் போல இருக்கு. ஆளையே காணோம். அவரை கேட்கலிங்க. இன்னொரு ஆள், கொஞ்சம் வயதானவர், சாமியார் மாதிரி, முகம் எனக்கு சரியாக தெரியல. இன்னொரு ஆளா? லாட்ஜ் மேனேஜர் திகைத்தார். ஹாலில் நேற்று ராத்திரி வேறு யாரும் படுக்கலையே, உங்கள் 2 பேரை தவிர. இப்போது எங்கே இருக்காரு? இப்போ எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன். ராத்திரி நாங்கள் படுக்க போன போது இருந்தார், காலையில் காணலை என்றார் வல்லவன். வேலை யார்டா அங்கே காளி? கிணத்தடியில் போட்டிருந்த அண்டா தவளையெல்லாம் சரியாக இருக்குதா பாருங்கள், ஏதாவது ரூம் பூட்டு உடைத்திருக்கிறதா கவனிங்க என்று பரபரத்த வண்ணம் அவர் உட்புறம் வேகமாக சென்றார். நாம் ஏதோ ஒன்று என்று நினைப்பதை இவர் திருடன் என்று நினைக்கிறார். ஒரு பெருமூச்சுடன் வினாடி நேரம் தயங்கினான் வல்லவன். பிறகு சவிதா சொல்லியிருந்த விலாசத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டான். வாசலை தாண்டிய போதும் அங்கே குழாயடியில் ஒரு கண்ணாடி இருந்தது. மறுபடியும் ஒரு முறை தன் முகத்தை பார்த்து கொண்டான். செம்பட்டை தலை அப்படியே இருந்தது. இப்போது இன்னும் நல்ல வெளிச்சம் வந்து விட்டதால் முன்னை காட்டிலும் தெளிவாக ஒவ்வொரு மயிர்காலையும் சிவப்பு சாயத்தில் தோய்த்த மாதிரி தெரிந்தது. விரல்களால் கிராப்பை அலைந்து வலப்புறம் வாரப்பட்டிருந்த கிராப்பை இடப்புறம் தள்ளி விட்டு கொண்டு பார்த்தான். அந்த செம்பட்டை நிறம் அடிமுடி வரை நீக்கமர பரவி இருந்தது தெரிந்தது. சவிதா கொடுத்திருந்த விலாசத்தை ஒரு முறை பார்த்து கொண்டு விட்டு புறப்பட்டான். தெற்கு தெருவில் எதிரெதிராக வீடுகள் இருந்தன. பெரிய பெரிய மாளிகைகள் தான் என்றாலும் ஒன்று ஒட்டிக்கொண்டு உயரமான வாசற்படிகளுடன் இருந்ததால் தெருவில் இருந்து பார்க்கும்போது குறுகிய கர்நாடகமான வேலைப்பாடுகளுடன் கூடிய இரும்பு கேட்டுகள் நுழைகிற எவரையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வைக்கக்கூடியவனாக இருந்தன. ஆனால் சவிதாவின் வீடு மட்டும் 2 பக்கத்து வீடுகளுடன் ஒட்டாமல் அகலமான கேட்டும் நீளமான தோட்டப்பாதையும் உள்ளடங்கிய கட்டிடவுமாக இருந்தது. சிவப்பும் வெளுப்புமான போகன் வில்லாக்கள் ஒன்றை ஒன்று கிச்சு மூட்டி சிரித்து கொண்டிருக்கிற மாதிரி காற்றில் கலகலப்பாக அசைந்து கொண்டிருந்தன. தோட்டத்தை கொத்தி கொண்டிருந்த ஆளிடம், சவிதாமா இருக்காங்களா
என்று கேட்டதும் முதலில் அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தது வல்லவனின் தலையைத்தான். பிறகு இருக்காங்க போங்க என்றான். எப்படிப்பட்ட வரவேற்பு காத்திருக்கிறதோ என்ற குழப்பமான எண்ணங்களுடன் உள்ளே கட்டிடத்தை நோக்கி நடந்தான். அந்த சிந்தனையில் தன் தலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை கூட அவன் மறந்து விட்டான். போர்ட்டிகோ படிக்கட்டில் அவன் ஏறி அதே சமயம் இடப்புறம் இருந்து அறையின் கதவு திறந்து கொண்டது. சவிதா என்று கூவினான், மகிழ்ச்சியும் ஆர்வமும் நிறைந்த குரலில். அவள் உடனே வல்லப் என்று திருப்பி கூவவில்லை. மருண்ட கண்களுடன் அவனை பார்த்து நீங்க என்று தடுமாறினாள். நான் தான் சவிதா, வல்லவன் தான் வந்திருக்கேன். இது என்றவன் தன் தலையை தொட்டு காட்டி, கதையே தனி, அப்புறம் சொல்கிறேன். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லு முதல்ல என்றான். என்ன செய்ய வேண்டும் என்றா கேட்குற? நான் சொல்கிறேன், முதல்ல நீ வெளியே போ என்ற குரல் அவனுக்கு பதில் கொடுத்தது. பங்களாவின் நடுப்பகுதியான ஹாலிலிருந்து வெளியே வந்து நின்றிருந்தவர் சவிதாவின் தந்தை தான் என்று புரிந்து கொண்டான் வல்லவன். அப்பா, இவர் தான் நான் சொன்னேன். போருக்கி புரியுது வெடித்தார் ராமலிங்கம். சவிதாவின் அப்பா 6 அடி உயரமும் அதற்கேற்ற பருமனும் முண்டாபனியனும் அடர்ந்த மீசையுமாக இருந்த அவர் பிஸ்னஸ்மேன் என்று சொல்வதை காட்டிலும் ரவுடி வாத்தியார் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் போல இருந்தது. மரியாதையுடன் பேசுங்கப்பா என்று சவிதா சொல்ல, தெருப்பொறி பசங்களுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்குது, போட வெளியே, வேக்கங்கட்டு நிற்கிறிய என்று அவர் கத்த வல்லபனை கழுத்தில் கை வைத்து வெளியே தள்ள தயாராக 4 வாசல்களில் 4 வேலையாட்கள் முன் வந்து நின்றார்கள். சவிதா தைரியசாலியான பெண் என்று வல்லபனுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு தைரியமாக இருப்பாள் என்று நினைக்கவில்லை. அடுத்த 1/4 மணி நடந்த கடுமையான வாக்குவாதத்தின் முடிவில், நான் மேஜரான பெண்ணப்பா, என்னை நீங்கள் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியவள் ஒரு சூட்கேஸில் 2 துணிமணியை அடைத்துக்கொண்டு, பாருங்க போகலாம் என்று வல்லபன் கையை இழுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள். அவள் அப்பா ராமலிங்கம் அவளுக்கு மேல் பிடிவாதக்காரர் போல் இருக்குது. போகாதே நில் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. உள்ளே இருந்து யாரோ 2 பெண்கள் அவளை தடுப்பதற்காக வேகமாக வந்த மாதிரி தெரிந்தது. அவர்களையும் அவர் கோபமாக தடுப்பதை கண்டான். சவிதா கொடுத்த தைரியத்தின் பேரில் அவள் சொந்தமாக சேர்த்து வைத்திருந்த பணத்தை கொண்டு அவர்கள் சென்னையை அடைந்து வடபழனி கோவிலில் தாலி கட்டி தம்பதியாகி அபிராமபுரத்தில் ஒரு சிறு ஜாகையும் அமைத்து கொண்டார்கள். குடும்ப நண்பர் ஒருவர் மூலம் வல்லபனுக்கு கிண்டி தொழிற்பேட்டையிலிருந்து ஒரு என்ஜினியரிங் கம்பெனியில் 5-6 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையும் தேடி தந்து விட்டார். இவ்வளவும் காரைக்குடி வீட்டை விட்டு வெளியேறிய 10 நாட்களுக்குள் நடந்துவிட்டது. உலகம் இனி ஆனந்தமயமானது என்று மகிழ்ந்து போனான் வல்லவன். கண்ணாடியில் தலைவாரி கொள்ளும் போதெல்லாம் அந்த லார்ஜ் சம்பவம் நினைவு வந்தது. மனத்தில் பீதி ஏற்படுத்தும். 2 தடவை ஹேர் ட்ரெஸ்ஸிடம் சென்று டை போட்டு பார்த்தான். சாயம் ஒட்ட மறுத்து விட்டது. சலூன்காரரை திகைப்படைந்து, மறுபடியே ரொம்ப பெக்கீலியர் சார் என்று சொல்லிவிட்டார். சென்னையில் குடித்தனம் நடத்துக்க ஆரம்பித்து 1 மாதம் ஆயிருக்கும். அன்று கடற்கரையில் சீரணி அரங்குக்கு பின்னால் உட்கார்ந்து பட்டாணி சுண்டல் சாப்பிட்டு கொண்டிருந்த போது வல்லவன் தன் ஃபேவரட் விஷயத்துக்கு திரும்பினான். அந்த லார்ஜ் சம்பவத்தை நினச்சி திரும்ப எனக்கு பயம் ஏற்படுது சவிதா. எப்போது அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறதா தெரிந்ததோ அப்போது நம் பயபக்தியுடன் திரும்பி இருக்க வேண்டும். எந்த போதாத வேலையோ காலால் எட்டி உதைத்துட்டேன். இன்னும் பயங்கரமாக என்னை தண்டித்திருக்க வேண்டியது. அது போனால் போகிறது என்று முடியோடு விட்டுவிட்டது. உளராதீங்க என்று அவள் சிரித்தாள். அனாட்டமி படிச்சுட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பிதற்றக்கூடாது. இரத்தத்தின் மாறுதல் ஏற்படுவதும் திசுக்களில் மாறுதல் ஏற்படுவதும் சருமத்தில் மாறுதல் ஏற்படுவதும் சகஜம் இல்லை என்றாலும் நடக்கக்கூடாதில்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருக்கு. தினசரி 100 பேர் வரக்கூடிய ஒரு பிரபலமான லாட்ஜில் பேய் பிசாசு நடமாட்டம் இருக்க முடியுமா? உங்கள் கண்களில் மட்டும் தான் பட்டதுன்னா அது என்ன ஸ்பெஷல் பிசாசு? உலகத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிடுச்சு சவிதா. பதில் கிடச்சி விடாது சவிதா என்றான் வல்லபன். கைராசிக்கார டாக்டருங்கிறோம், கை மனமுள்ள சமையல்காரருங்கிறோம். அதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய குணங்களா? சிற்சில சக்திகள் சிற்சில பேரை தேர்ந்தெடுத்து பிடித்து கொள்கின்றன. அதில் நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். நான்சென்ஸ். சிரித்து கொண்டே எழுந்து கொண்டாள் சவிதா. வாருங்க, வீட்டுக்கு போய் உங்கள் தியரியை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம். அதிகம் பேசாமலே அவளுடன் நடந்தான் வல்லவன். ஆனால் வீட்டை அடைந்த போது அவள் சொன்னது போல வேடிக்கையாக ஆராய்ச்சி செய்ய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக படுக்கையறை கதவை திறந்து விளக்கை போட்டவள், வல்லப் என்ற கூவலுடன் அவனுடைய வலது கையை இறுக பற்றினாள். அவள் உடம்பு திடீரென நடுங்கியது. என்ன சவிதா, என்ன என்றான் அவன். படுக்கையில். அவள் கண்ணை கசக்கி விட்டு கொண்டாள். யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரி விளக்க போட்ட வினாடியில் மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிடுத்து. படுக்கை அருகே சென்று அவன் பார்த்தான். மெல்ல கையால் துழாவினான். எவரும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு படுக்கை அறையும் அதை ஒட்டிய சமையல் அறையும் தான் அவர்கள் போர்ஷன். அங்கேயும் போய் பார்த்தான். திரும்பி வந்தான். யாரையும் காணவில்லை. இப்போது சவிதா அதிர்ந்து போயிருந்தாள். ஏதாவது பிரமையாக இருக்கும் சவி என்று அவன் சொன்னதை அவள் ஏற்கவில்லை.
இல்லை, கண் கொட்டுற நேரம் கூட இருக்காது, மறைஞ்சு போச்சு. ஆனால் குனிஞ்சு உட்கார்ந்து முழங்காலை கட்டிக்கொண்டு முகம்தான் சரியாக தெரியல என்று அவள் சொன்னபோது காரைக்குடி லாட்ஜில் பார்த்த அதே உருவம்தான் இதுவும் என்று அவனுக்கு புலப்பட்டது. நடுக்காட்டில் சிக்கிக்கொண்ட 2 குழந்தைகளைப் போல அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு தூங்கினார்கள், தூங்க முயன்றார்கள். காலையில் எழுந்தபோது அவளுக்கு அடி வயிற்றில் ஒரு வலி ஏற்பட்டது. நெருப்பு குச்சியை கிழித்து வைத்த மாதிரி ஒரு சுரீல் உணர்வு. கொஞ்ச நேரம் அலட்சியம் செய்தால் பிறகு அஜீரணமாக இருக்கலாம் என்று சொல்லி வல்லவனை ஒரு சோடா வாங்கி வர சொன்னால். குடித்தால். சாயந்தரம் வலி அதிகரித்தது. தெருக்கோடியிலிருந்து ஒரு சாதா டாக்டரிடம் மாத்திரை மிக்சர் வாங்கி சாப்பிட்டால் 1 வாரத்துக்குள் வலி தாங்க முடியாததாக ஆகிவிட்டது. ஸ்பெஷலிஸ்டிடம் போனால் கையில் கழுத்தில் இருந்த நகைகளை விற்று வைத்தியம் செய்து கொண்டால் எக்ஸ்ரேக்கும் இரத்த பரிசோதனைக்கும் புலப்படாத இடத்துல கோளாறு இருக்குது, அது என்னென்று தெரிஞ்சால் தானே ஆப்ரேஷன் செய்ய முடியும் என்றார் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். டாக்ஸியில் திரும்பும்போது வல்லவனுக்கு துக்கத்தில் தொண்டை அடைத்தது. சவிதா, இந்த துரதிருஷ்டக்காரனை நீ காதலிப்பானே, கல்யாணம் செய்து கொள்வானே, கோடீஸ்வரன் வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டியவ நீ, பேசாமல் இருங்க என்று மட்டுமே சொன்னாள் சவிதா. வேறு எதுவும் சொல்லாமல் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாள். கதவை திறந்து விளக்கை போட்டபோது அன்று போலவே இன்றும் அவன் கையை சரையல் என்று இறுகி பிடித்து கொண்டாள். ஆனால் அன்றைக்கு போல் கத்தவில்லை. என்ன சவி என்றான். மறுபடியும் அதே உருவம், அதே போல் மறைஞ்சிடுச்சு என்றாள் சவிதா. ஆனால் அவள் குரலில் நடுக்கம் காணப்படவில்லை. மிக அமைதியாக, வல்லப், நான் சொல்வதை பொறுமையாக கேளுங்க. அன்றைக்கு நீங்கள் அதை அவமதித்து கோபம் ஏற்படுத்தியதாக சொன்னீங்க. சிரித்து பரிகாசம் பண்ணேன் நான். எனக்கு ஒரு தண்டனை கிடச்சிருக்கு. நீங்கள் சொன்னதில் உண்மை இருக்குது. இப்போ என்ன செய்யலாங்கிற? எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னனே தவிர அதை பற்றி விஷயங்கள் படித்திருக்கிறேன் என்றாள் அவள். இப்போது நான் செய்கிறபடி செய்து நான் சொல்கிறபடி சொல்லுங்கள். படுக்கையின் அருகே மண்டியிட்டு உட்கார்ந்தாள். நீ யார், எதற்காக எங்களை சுற்றுகிறாய் என்று தெரியவில்லை. இருந்தாலும் சொல்லாலோ செயலாலோ நாங்கள் உன்னை என்ன அவமதித்திருந்தாலும் மன்னித்து விடு. என்னுடைய கடுமையான வயிற்று வலி உன் அருணினால் தான் தீர வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லு. வல்லவனும் அவளைப் போலவே மண்டியிட்டு அவள் சொன்னதை வாக்கியத்துக்கு வாக்கியம் திருப்பி சொன்னான். பிறகு சவிதா எழுந்து சென்று ஒரு வெற்று பேப்பர் எடுத்து வந்தாள். பேனாவும் கொண்டு வந்து பேப்பரின் மீது வைத்து பிடித்து கொண்டாள். விளக்குகளை அணைத்தாள். சொல்லு என்றாள். அந்த முகம் தெரியாத, இனம் தெரியாத, உருவம் தெரியாத, குரல் தெரியாத உருவத்தினிடம். இருட்டு அவர்களை மொய்க்க பேப்பரின் மீது பேனா நின்று கொண்டே இருந்தது. தயவு செய்து சொல்லு என்று மன்றாடும் குரலில் மறுபடி கூறினாள் சவிதா. அவள் கை அவளையும் அறியாமல் நகரத் தொடங்கியது. தொடரும்.